இன்னைக்காவது ஈவினிங் சீக்கிரம் வருவியா? ஏண்டா செல்லம்? என் கிளாஸ்மேட் சிவா இல்லை? அவன் அவங்க அம்மாவோட ஈவினிங்ல தினம் பால் விளையாடுவானாம். அப்புறம் இன்னும் என்னென்னவோ கேம் எல்லாம் சொன்னான். பீச் போவாங்களாம் தினமும். அம்மா, இன்னைக்கு ஈவினிங் என்னை பீச் கூட்டிட்டு போறியா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்டா செல்லம். சமர்த்தில சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. அம்மாக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகிறது. ஸ்வர்ணா பேச்சுவாக்கிலேயே அடுப்படி வேலைகளில் பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தாள். அம்மா, ஷூரா வருவே இல்ல? என்னடா செல்லம், பீச்சுக்கு தானே போகணும். அம்மா நிச்சயம் உன்னை இன்னைக்கு கூட்டிட்டு போறேன். அப்படியே உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் வாங்கி தரேன். போதுமா? போய் சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாகு. சூர்யா குட் பாய் இல்ல சொன்னதோடு மகனின் பட்டுக்கன்னத்தில் செல்ல முத்தம் பதித்து குளியலறைக்கு அனுப்பினாள். 6 வயது சூர்யா அந்த நாளின் மாலை பொழுது எப்பொழுது வரும் என்று ஏக்கத்துடனும் ஆவலுடனும் கற்பனையுடனும் தெரிந்து கொண்டிருந்தான். ஸ்வர்ணா மணி பார்த்தாள். 7:40 என்றன கடிகார முட்கள். பரபரத்தவளாய் அவசரமாய் தோசை சுட ஆரம்பித்தாள். கூடவே சட்னியும் மிக்சியில் அரைத்து எடுத்து முடித்தாள். சே என்ற வெறுப்பு சலிப்புடன் கேஸ் ஸ்டவ்வை அணைத்து விட்டு தட்டில் தோசை சட்னியுடன் ஹாலிற்கு வந்தாள். பெரியவன் ரகு ஓவியம் என்ற பெயரில் வாட்டர் கலரில் பிரஷை இஷ்டத்திற்கு தோய்த்து வாட்டர் கலர் பாக்ஸையே பால் படித்து கொண்டிருந்தான். சின்னவன் சூர்யா குளித்துவிட்டு வந்ததும் பெரிய மனுஷ தோரணையில் இடுப்பில் துண்டு சகிதமாய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னின்று பவுடர் டப்பாவை இன்று காலி செய்யாது இந்த இடத்தை விட்டு நகர்வதில்லை என்று கங்கணம் கட்டி கொண்டவன் போல் மொத்த பவுடர் டப்பாவையும் தலைகீழாக கவிழ்த்து மேலும் கீழும் சிதறடித்துக் கொண்டிருந்தான். சூர்யா, ரகு, சாப்பிட வாங்க. டைம் இஸ் கோயிங் ஆன், பி குயிக். அவசரப்படுத்தினவளாய் ஸ்வர்ணா தோசை தட்டுகளை தரையில் வைத்துவிட்டு ஃபேன் சுவிட்சை தட்டினாள். தோசையை பார்த்ததும் சூர்யாவின் முகம் விண்டு போயிருந்த தோசையை விட கோணலாகி போனது. பெரியவன் ரகு சொல்லவே வேண்டாம். இதுக்கு பேர் தோசையா, நீயே தின்னு என்பது போல் பார்வையாலேயே முறைத்தான். சாப்பிடுங்கடா, ஸ்கூல் வேன் வந்துடும் என்றவளாய் ஸ்வர்ணா சீப்பு கண்ணாடியுமாய் பால்கனியில் சென்று நின்றாள். மணி 8 என்பதை சுவர்கடிகாரம் ஒலியெழுப்பி மெல்ல ஓய்ந்தது. ஐயோ, மணி 8 ஆயிடுத்தா? தன்னை மறந்து முனகிக் கொண்டவளாய் வேகமாய் சிக்கெடுக்க முயல ஒரு சில முடிக்கற்றைகள் தலையில் இருந்த பந்தத்தை வேரோடு அழித்து கொண்டு சீப்போடு வந்து நின்றன. சே, எரிச்சல் மேலிட ஏனோ தானோவென்று பின்னலை போட்டுக்கொண்டு அவசரமாய் பவுடர் தீட்டி அதே அவசரத்துடன் கண்ணாடியில் ஒட்டியிருந்த ஸ்டிக்கரை தயாராகவும் வாசலில் ஸ்கூல் வேன் மணி ஒலிக்கவும் சரியாயிருந்தது. சூர்யா, வாட் ஆர் யூ டூயிங்? சாப்பிட்டு முடிச்சியா? கேட்டவாறே அறைக்குள்ளிருந்து வெளியே வந்தாள். சூர்யாவின் முன்னிருந்த தட்டில் இருந்த தோசையை ஒரு சில ஈக்கள் வட்டமாய் முகாமடித்து மொய்த்து கொண்டிருந்தன. ராஸ்கல், நீ இன்னுமா சாப்பிடலை? போட்டேனா சரி என்று அவசரமாய் ஒரு வில்லலை எடுத்து சட்னியில் புரட்டி சூர்யாவின் வாயில் திணித்தாள். தூ என்று துப்பல் மட்டுமே பதிலாய் வர ஸ்வர்ணாவிற்கு காலை நேர அவசர பொழுதின் நேர விரயத்திற்காக எல்லையற்ற கோபம் பற்றி கொண்டு வந்தது. எக்கேடோ கெட்டு ஒளி. சாப்பிடலைனா உனக்கு நோ பீச், நோ ட்ரேட் ஃபேர். ரகு, நீ ரெடியா? சின்னவன் சூர்யா அதே பிடிவாதம் மாறாதவனாய் சூவை காலில் மாட்டிக்கொண்டிருந்தான். தோசை சீண்டப்படாத வேண்டாத மருமகளாய் ஈக்களின் அரவணைப்பில் கிடந்தது. பாம் பாம் வாசலில் வேன் ஓட்டுநர் பொறுமையிழந்து போயிருந்ததின் எதிரொலியாக ஹாரன் ஒலித்தது. இதோ ஆச்சுப்பா. ஸ்வர்ணா உரத்த குரல் கொடுத்தவளாய் சூர்யாவின் ஸ்கூல் பேக்கை அவன் தோளில் மதிய பொழுதிற்கான உணவு வகைகள் தண்ணீர் என ஒரு சின்ன ஒயர் கூடையில் வைத்து எடுத்துக்கொண்டவளாய் மாட்டிவிட்டு வாசலை நோக்கி விரைந்தாள். ஓடி ஃப்ரிட்ஜை திறந்து சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்து வந்து சூர்யாவின் பேக்கில் சிப்ஸாவது சாப்பிடு சூர்யா. காலையிலே நீ ஒண்ணுமே சாப்பிடலை. மறக்காம சாப்பிடணும், தெரியுதா? எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுட்டியா? ரகு, நீ லஞ்ச் டைம்ல சூர்யாவை கிளாஸ்ல போய் பார்த்து சாப்பிடவை. நான் ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா, பீச் போறோம் இல்ல? கண்டிப்பா போறோம் என சொன்னவளாய் சூர்யாவின் கன்னத்தில் முத்தமிட்டாள். வேன் வேகமாய் விரைந்தது. சூர்யா
கனவுகளே பசியினை மறக்கடிக்கும் விருந்தாக மாறிவிட மாலை நேர பொழுதிற்காக தவமிருந்தவனாய் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான். ஸ்வர்ணா குழந்தைகளை வழியனுப்பி வைத்துவிட்டு 2 தோசைகளை விண்டு போட்டுக்கொண்டு அவசரமாய் தண்ணீர் பருகியதில் புறையேறி தடுமாறி கண்ணோரமெல்லாம் நீர் கட்டி கொண்டது. கண்கள் தன்னை அறியாமலேயே சுவர்கடிகாரத்தில் பதிய 8:15 என்று மூளையின் செல்கள் ஏதோ அபாய அறிவிப்பை மணிபோல் அலற தட்டை அப்படியே விட்டெறியா குறையாய் போட்டுவிட்டு அலுவலகம் செல்ல தனக்கு தேவையானவற்றை எடுத்து வைத்துக்கொண்டு பின்பக்கம் கதவு முதல் அரை கதவு வரை சாத்திவிட்டு கேஸ் மூடப்பட்டிருக்கிறதா என்ற அந்த அவசரத்திலும் பரிசோதித்துவிட்டு ஹாலிற்கு ஓடி வந்தாள். டேபிள் மேல் இருந்த ஸ்லேட்டு பலகை இன்று என்ன சங்கதி என்பது போல் காத்திருந்தது. ஸ்வர்ணா ஸ்லேட்டு பலகையில் அவசரமாய் எழுதினாள். டியர், இன்று மாலை சீக்கிரம் வந்தால் குழந்தைகளை அழைத்து கொண்டு பீச்சிற்கு செல்லலாம் என்றிருக்கிறேன். முடிந்தால் இரவு உணவை தயாரித்து வைக்கவும் ப்ளீஸ். எழுதின வேகத்திலேயே விட்டெறிந்து விட்டு செருப்புகளை திணித்துக்கொண்டு வீட்டை பூட்டிக்கொண்டு பஸ் ஸ்டாப்பிங்கை நோக்கி விரைந்தாள். பல்லவன் நிறைமாத கர்ப்பிணியாய் குடை சாய்ந்து கொண்டு வந்து நின்றது. அதில் ஒரு எறும்பு கூட நுழைந்து விட முடியாது. ஆனால் ஸ்வர்ணா எப்படியோ பஸ்ஸில் தொற்றிக்கொண்டாள். அப்புறம் இதை விட்டால் வேறு பஸ்ஸிற்கு முழுசாய் 10 நிமிடமாவது காத்திருக்க வேண்டும். பல்லிழிக்காத குறையாய் வெட்கம் பிடுங்கி தின்ன மேலதிகாரியிடம் திட்டு வாங்கி கொண்டே தினம் வருகை பதிவேட்டில் கையெழுத்து போடுவது என்பது பழகிப்போன ஒன்றாகவே மாறிப்போய் விட்டிருந்தாலும் மனசுக்குள் ஒரு உறுத்தல். 2 பஸ் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் என்று அலுவலகத்திற்கு வந்து விழ மணி சரியாய் 10:30. ஸ்வர்ணாவிற்கு கழுத்தோரம் முத்து முத்தாய் வியர்வை பூக்கள் பூத்திருந்ததை அவசரமாய் துடைத்தபடியே மேலதிகாரியின் அறையிலிருந்த வருகை பதிவேட்டில் கையொப்பமிட நுழைந்தாள். இப்ப என்ன டைம்ங்க? 10:30 மணி. தினம் ஏதாவது ஒரு சாக்கு. திஸ் இஸ் தி லாஸ்ட் டைம். நாளையிலிருந்து கரெக்ட் டைமுக்கு வரலைனா நான் அட்டெண்டன்ஸை க்ளோஸ் பண்ணிடுவேன் என்று ஆரம்பித்து மேலதிகாரத்துவ பாணியில் அர்ச்சனைகளை ஓதி முடிக்க சுத்தமாய் 10 நிமிடம் ஆனது. இந்த நரக வாழ்க்கை தேவைதானா என்று கூட வெறுப்பு பிறந்தது. வயிறு பசிக்குரல் கொடுத்தது. வசவுகளே அறுசுவை விருந்தாகி போக இருக்கையில் வந்தமர்ந்தாள். அடுத்தடுத்தாற் போன்று வேலைகள். ஸ்வர்ணா ஈவனிங் பீச் ட்ரேட் ஃபேர் புரோகிராமையே மறந்து விட்டிருந்தாள். மாலை சரியாய் 5:30 மணிக்குத்தான் நினைவு வந்தது. தன் மேலேயே வெறுப்பு மேலிட வீட்டிற்கு கிளம்ப ஆயத்தமானாள். மறுபடியும் பஸ், ட்ரெயின், பஸ், வாக்கிங் என்று வீடு வந்து சேர மணி சரியாய் 8. வீட்டில் யாரும் இல்லாததால் வீடு பூட்டப்பட்டிருந்தது. ஸ்வர்ணா வரும் வரை பக்கத்து வீட்டில் இருப்பார்கள் இருவரும். வாயிலிலேயே சூர்யா அழுகை வெடிக்கும் முகத்துடன் வெறுப்பை சுமந்தவனாய் காத்திருந்தான். பெரியவன் ரகுவோ இது இப்படித்தான் என்று சின்ன வயதிலிருந்து தெரிந்து கொண்டு விட்டதினாலோ என்னவோ அவன் அதிகம் பேசுவதே இல்லை. சாரிடா சூர்யா, அம்மாவுக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை. நான் நாளைக்கு நிச்சயம் உன்னை கூட்டிட்டு போறேன்டா என் செல்லமில்ல. இந்தா உனக்கு மம்மி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. உனக்கு பிடிச்ச பிஸ்தா ஐஸ்கிரீம். எப்படி? சூர்யாவை சந்தோஷப்படுத்த கொஞ்சலுடன் ஐஸ்கிரீமை எடுத்து அவன் முன் நீட்டினாள் ஸ்வர்ணா. தன் கனவுகள் நொறுங்கி போன ஆத்திரத்தில் நாளை பள்ளியில் டேய், நான் எங்க அம்மாவோட பீச்சுக்கு போனேன்டா, ட்ரேட் ஃபேர் போனேன்டா என்று ஜம்பமாய் பீற்றிக்கொண்டு இது வாங்கினேன் அது வாங்கினேன் என்று பெருமையை பறைசாற்றி கொள்ளும் சந்தர்ப்பம் தகர்ந்து போன வேகத்தில் ஐஸ்கிரீமை ஓங்கி ஒரே அடியில் தட்டிவிட்டான். சேற்று நீரில் சொத்தென்று போய் விழுந்தது. ஸ்வர்ணா மிகவும் மனசொடிந்து போனாள். சூர்யாவை எத்தனை கொஞ்சியும் கெஞ்சியும் சமாதானப்படுத்தவே முடியவில்லை. அவனின் முரட்டு பிடிவாதம் அதிகமானதன் விளைவு அலுப்பும் சோர்வும் அசதியுமாயிருந்த ஸ்வர்ணாவின் கோபத்தை கிளறிவிட்டது. முதுகில் பட்டாசு வெடித்தது. சூர்யாவின் விழிகளில் குற்றால அருவி. டென்ஷனில் ஏகமாய் தலைவலித்தது ஸ்வர்ணாவிற்கு. சாப்பிடாததால் அழுது அழுது பசிமயக்கத்தில் சூர்யா உறங்கி போய் விட்டிருந்தான். இரவு உணவை தயார்படுத்தி நிமிரும்போது இடுப்பு வலி உயிர் போனது. 9:30 மணிக்கு கணவன் சிவராமன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். இருவரும் வேலைக்கு செல்வதாலும் சிவராமனுக்கு ஷிப்ட் ஒர்க் என்பதாலும் இருவருக்கும் அதிகப்படியாய் பேசிக்கொள்ளக்கூட இப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைப்பதே இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கை தேவைதானா? குழந்தைகளை சரியாய் பராமரித்து அன்புடன் கொஞ்சி
பரபரப்பின் மிகுதியால் விளையும் படபடப்பு இல்லாது நிம்மதியாய் வீட்டோடு இருந்து விட்டால் நினைக்கவே சுகமாயிருந்தது. என்னங்க, வேலையை ரிசைன் பண்ணிட்டா கூட தேவலைன்னு தோணுது. மடத்தனமா பேசாதே ஸ்வர்ணா. உன் சம்பளத்தை நம்பித்தான் நான் ஏகப்பட்ட லோன் போட்டு இங்க வீடு வாங்கினதே. குழந்தைகளை என்ஜினியர், டாக்டர்னு படிக்க வைக்கணும்னா நாம கஷ்டப்பட்டுத்தான் ஆகணும். சிவராமன் திரும்பி படுத்துக் கொண்டான். அலாரம் அடிக்கையில் காலை 5. ஸ்வர்ணா வாரி சுருட்டி கொண்டு அன்றைய மாரத்தான் ஓட்டத்திற்கு தயாரானாள். இப்படி காசு பணம் என்று தங்களது குழந்தைகளை கூட கவனிக்காத பெற்றோர்கள் எத்தனை பேர்! சிறு வயதில்தான் குழந்தைகளுக்கு அன்பும் பாசமும் அரவணைப்பும் தேவை. ஒவ்வொரு தாயும் தங்களது பிள்ளைகளை கவனியுங்கள். பின்பு அவர்கள் ஓரளவு வளர்ந்த பிறகு வேலைக்கு சென்று சம்பாதிக்கலாம். நல்லது கெட்டது சொல்லிக் கொடுங்கள். வேலை வேலை என்று ஓடாதீர்கள். பிள்ளைகளை நீங்கள் கவனிக்க தவறினால் விளைவு உங்களுக்குத்தான். சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.